குரு பகவான் வந்து அழகா 12ஆம் வீடு என்பது ஏற்கனவே சொல்லியிருந்த மீனராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டில் ராகு பகவான் வரும் பொழுது பழைய பெயிண்டிங் கேஸ் எல்லாம் எடுத்து போட்டு பிரச்சனை பண்ணுவார் ராகு. அந்த ராகு குரு பார்ப்பதன் மூலியமா கோயில், ஆலயம், இறைவன், நாட்டு மருந்து கடை, கோயில் பொருட்கள் விற்கிற கடை, தங்கம் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபாடுகளை உண்டாக்குறார். இந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது குரு சண்டால யோகம் உருவாகி இறை நம்பிக்கைகள் பெருகி இறைவன் வழி செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு பண்ணி தருகிறார். மீனராசிக்காரர்கள் இதுவரை உங்க லைஃப் எப்படி இருந்ததோ தெரியாது. இனிமே தொழிலில் நீங்க தான் டாப்பரா இருப்பீங்க. முக்கியமா அடுத்த வருஷம் மே மாசம்லாம் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்திலே யோகாதிபதி சந்திரனுடைய வீட்டிலே குரு சென்று உச்சம் பெறும் அந்த நேரத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரனா இருப்பீங்க. அடுத்த வருடம் தான் அதற்கான படிநிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு நடக்கும். இந்த வருஷம் இந்த படிக்கட்டுலாம் ஏறிட்டே இருப்பீங்க. இந்த படிக்கட்டு முடியும் போது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு காத்திருக்கு. ஸோ மீனராசிக்காரர்கள் கோடீஸ்வரருக்கான பிராக்டிஸ் ஸ்டெப் 1ல இப்பதான் இருக்கீங்க. ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 எல்லாம் வரிசையா. ஆக மீனராசிக்காரர்கள் மிக அற்புதமான யோகங்களை பெறுக. ராசிநாதன் பலம் பெறுவதால் உடம்புல பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் சரியாயிடும். உடம்பு ஹெல்த் ரிலேட்டடா எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா 1ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா ராசியாதிபதி குரு. அந்த ராசியாதிபதி குரு கேந்திர பலம் பெறும் பொழுது உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறது. தேகபலம் நாம் சொல்லும் பொழுதே என்ன சொல்லுகிறோம்? தேகபலம் தா, பாதபலம் தா, தேகபலம் தா, பாதபலம் தா. தேகபலம் என்பது என்னன்னா அவ்வளவு முக்கியம்.